இல்லையா ப்ரோ? எங்களுக்கு எதுவும் விதையெல்லாம் இல்லையா? எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சு அந்த நசுக்கு எடுத்துட்டாங்க. முடிஞ்ச வீட்டுல. சரி, என்னென்ன செடி வளர்க்குறீங்க? பூச்செடி தான் அதிகமா இருக்கு. 2-3 கிளிக் பண்ணிடு. ரொம்ப பிடிக்கும். உங்க கார்டன் நல்லா பார்த்துட்டே இருப்பேன். நிறைய செடிகள் வளர்க்குறீங்க. வந்து இந்த விதை திருவிழால பரவாயில்ல, அப்புறமா எடுத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இந்த வேலூரில் விதை திருவிழா நடக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த வேலூரில் நடக்கிற 500க்கும் அதிகமான டிஃப்ரெண்ட்டான சீட் வெரைட்டிஸ், அப்புறமா அந்த கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து இங்கே 26ஆம் தேதி பிப்ரவரி நடக்க போகிறதா ஏற்கனவே வந்து வீடியோஸில் பதிவிட்டிருந்தாங்கங்க. நான் பொதுவாக அந்த மாதிரி நான் வரப்போகிறத வந்து என்னோடய சேனலில் வந்து போடுறதில்ல. காரணம் என்னென்னா, என்னால் வர முடியுமா அப்படின்னு எனக்கு நாள் தான் தெரியும். இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன். சரி, நம்மளுக்கு டைம் இருக்கே, இன்றைக்கி போய் நம்ம பார்த்துடலாம். இங்கே 500க்கும் அதிகமாக என்ன விதைகள் கிழங்குகள் கிடைக்குது. எனக்கும் ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்குங்க. நம்மளும் ஒரு சிலதெல்லாம் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து வாங்கலான்னு நீங்கள் நினைக்கிறேன். இங்கே ஏகப்பட்ட மக்கள் கூட்டங்க, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக ஆர்வமாக இங்கே வந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் போன இந்த விதை திருவிழா எக்ஸிபிஷன் ஃபெஸ்டிவலை விட 3 மடங்கு மக்கள் கூட்டம் இங்கே அதிகமாக இருக்காங்க. உள்ளே போனால் தான் என்னென்ன வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். விசிட்டர்ஸ் வந்து எழுதணுமா? என்ன தகவல் சொல்லுவாங்க? ஓஹோ, அதுக்காகவா? ஓகே ஓகே. நம்ம இதெல்லாம் எழுதிடணும், புரியுதா? ஏன்னா நம்மளுக்கு தெரியணும்ல நம்ம எந்த ஊருன்னு. நம்ம சொந்த ஊர் தானே சார் எழுதணும். அதில் நம்ம சொந்த ஊர் எழுதணுமா? சரி சரி. 86376 இதை போட்டுருவோம். ஆமாம் ஆமாம். ஹிமாலயா ராக் சால்ட்டு. எவ்வளோ சார் இது ஹிமாலயன் ராக் சால்ட்டு? ஓ, இந்த கல்லுப்பு தான் இருக்கு. 60 ருபீஸா? சரி சரி. 1 கிலோ 60 ரூபாயா? வெற்றிலை கிழங்கு ரகமா? ஓ சரி சரி. ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு. ஆடிப்பட்டத்தில் நடலாமா? ஆடிப்பட்டத்தில் நடுவது அது எப்போ வேணாலும். சித்திரை பட்டம். இதுல மழுப்பு வந்தோனே நட்டணும், அவ்வளவுதான். ஒண்ணு நடுறீங்க நீங்க பரவாயில்லைங்களா? பயிர் வைக்கிறதுனா மழுப்பு வரவங்க வெயிட் பண்ணா மே மாசம் முடிஞ்ச பிறகு காலையில பரவாயில்லை. சரி சரி. இங்க கூட்டமா இருக்கு. இந்த மாதிரி ஃபிளாக்ஸ் தரமா? எவ்ரி செகண்ட் சாட்டர்டே நான் வருவேன். இது என்ன காரா பூந்தி இந்த கலர்ல இருக்கு? கேவரு காரா பூந்தியா? இது கேவரு மிக்சரு. சேவு கம்பு கம்பு. இது கம்பு. ஜெல்லு வந்து ஆலுவிரா ஜெல்லுன்னு நினைக்கிறேன். ஆலுவிரா ரெட் கலர்ல இருக்கிறது சாஃப்ரான் ஆயில் மிக்சிங் டென்சிட்டிக்காக. ஓ, ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம இருக்கும் உங்களுக்கு. ஒன் டே ஃபுல்லா இருக்கும் ஸ்டெயின். எவ்வளோங்க இது? 130. 130. இது வந்து 2 நிமிஷத்துல முல்தானி மெட்டி பேரு. முல்தானி மெட்டி. இது 50 ரூபாய். 50 ரூபாய். சரி சரி. கருணக்கிழங்கு கிடைக்காது போல இருக்கே. கிழங்கு அது சிறுவள்ளி கிழங்கு. உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. சிறுவள்ளி கிழங்கா வாங்குவோமா? ஏர் பொட்டேட்டோ. ஏய் நீ வேற இருக்கும் இங்க கம்னரு. இது ஏர் பொட்டேட்டோ. ஏர் பொட்டேட்டோ அது இல்லையா? இதே மாதிரி தான் இருக்கும். இது உள்ள காய்க்கிறது, அது பொடி மேல காய்க்கிறது. என்ன எங்க பாத்துருக்கேன்னு சொல்றாங்க அவங்க. அங்கங்கே போட்டிருந்த ஸ்டாலில் நெல் ரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுங்க. ஆனால் இந்த எஸ்ஆர்எம்
விதை திருவிழாவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரொம்பவே சிறிய அளவில் போடப்பட்டிருந்தது. சாமை, கம்பு வகைகள் அந்த மாதிரிலாம் இங்கே பேக்கெட்ஸில் வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. சாப்பிட்றது அப்படின்னு ஒரு சில ஸ்டால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தா ரொம்பவே வந்து குறைவாக தான் இருந்துச்சு. எவ்வளோ இந்த ப்ராடக்டோட ரேட்டு? 3000 ரூபாயா? மீனமில்லம் எங்கே இருக்கு? எவ்வளோ? 5 லிட்டர் 1000 ரூபாயா? 1 லிட்டர் அப்படின்னா 200 ரூபா கணக்கு வருது. இதெல்லாம் என்னதுங்க? நாவல் தேன், முருங்கை தேனா? இதை வச்சா இதில் பூச்சிலாம் வந்து இந்த தண்ணியில் எண்ணெய் கலந்து வைக்கிறோம்ல, அதில் விழுந்துரும். நெய் உருண்டை எல்லாமே 50. $120. ஒன்னா? ஒன்று தேங்க்யூ. அவன் எடுத்து எனக்கு சந்தோஷமான தருணம் ரொம்ப ரொம்ப என்னை மகிழ்விச்சது இந்த விதை திருவிழாவுக்கு போனதுன்னா, பல பேர் நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணது தாங்க. அவங்க முகமெல்லாம் அப்படியே சிரிப்பா, ஏன் வாயெல்லாம் பல்லா இருந்துச்சு. நான் அவங்க கூட பேசிட்டு அப்புறமா அவங்கள மீட்டப் பண்ணது, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, இந்த மாதிரி தான் இங்கே ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். மீனமில்லம்லாம் ஒரு சிலர் 1 லிட்டரை 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க, ஒரு சிலர் 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்போட ஒருத்தவங்க புதுசாக இந்த மாதிரி விதை திருவிழாக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக மைனஸ் தாங்க, ஏமாற்றம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு உண்டான உரங்களோ மண்கலவையோ அந்த மாதிரி ஸ்டால்ஸ் ஒன்று எதுவுமே போடப்படலை. தோட்டம் அமைக்கணும்னு பொதுவாக நம்ம வச்சுக்கலாங்க. ஒரு தோட்டம் அமைக்கணும், ஒரு புரிதல் நம்மளுக்கு தெரியணும், நம்ம போய் ஏதாவது தெரிஞ்சுப்போம் அப்படின்னு இங்கே வரவங்களுக்கு வந்து என்னென்ன மண் கலவை அந்த மாதிரி ஒரு ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு அவங்க அட்ரஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான மண் இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்டால்ஸுமே போடப்படலைங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இதெல்லாம் வந்து 1 லிட்டர் 400 ரூபா அப்படின்னு சொல்லி ஆர்கானிக்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. வெள்ளை வாடாமல்லி விதைகள்லாம் நம்ம பார்த்தோம். அது கூடவே 1-2 ஸ்டாலில் 2 ரக விதைகள் 3 ரக விதைகள் இப்படி தாங்க இருந்துச்சு. 15 கிராம் ஏதோ ஏலக்காய் வந்து 50 கிராம் 50 ரூபா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வித்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாருங்க, ஃபுல்லு காராமணி கஸ்தூரி வெண்டை. இது அப்படியே பரப்பி போட்டு ஏகப்பட்ட பேர் எடுத்துட்டு வந்து இதை 20 ரூபான்னு பேக்கெட்டில் போட்டு 5 விதைகளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. காராமணி கஸ்தூரி வெண்டை. நான் வந்து கேட்டேன், சங்குப்பூ விதைகள் அப்படியே ஒரு ஓலைக்கூடையில் நிறைய இருந்துச்சுங்க. என்னங்க இது சங்குப்பூ விதைகள் அடுக்கா இல்லை ஒத்தையா பூக்குமே அதுவா அப்படின்னா, ஒத்தையா பூக்கிற வெள்ளை கலர் சங்குப்பூவும் நீல கலர் சங்குப்பூவும் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி நான் அந்த பக்கமும் போல. மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது தாங்க அங்கே இருந்துச்சு நான் போனப்போ. அடுத்தபடியாக பார்த்தா இந்த மூலிகை செடிகள்ங்க, இதெல்லாம் நம்ம பொதுவாக நர்சரியிலே பார்க்க முடியும். அவங்களோட நர்சரி எடுத்துகிட்டு வந்து அந்த கொஞ்சமாக வச்சு ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு கான்டாக்ட் நம்பர்லாம் இவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சில செடிகள்லாம் இருந்துச்சு. வசம்பு, அப்புறமா வந்து ஏதோ இது பாருங்க, கூகை கிழங்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அது மாதிரி தெரியாத ஒரு சில பெயர்கள் கொண்ட செடிகள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. சரி, அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா உழுது உன் சுந்தர் அவர்களோட சேர்ந்து அவங்க அமைப்போடு சேர்ந்து கண்காட்சிக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த காய்கறிகளை இப்போ தாங்க நம்ம தொடங்குகிறோம். இதோட விதைகள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் ஸ்டாலில் வந்து வித்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்று நம்ம பார்க்குறோம். வசம்பு இருக்குது, கிழங்கு ரகங்களில் ராசவல்லி கிழங்கு. இது நம்ம பாவனா அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஒரு துண்டு அனுப்பிச்சாங்கங்க. இந்த கிழங்கை உள்ளே பார்க்குறதுக்கு ஊதா கலரில் இருக்கும். அதுதான் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதில் ஒரு சின்ன துண்டு தான் அவங்க அனுப்பிச்சாங்க. அது பார்த்தா முளை விட்டு நம்ம மாடி தோட்டத்தில் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஃப்யூச்சரில்
நிறைய அதில் சேமித்து பல பேருக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேங்கண்ணா. ஏன்னா இவங்க வந்து மினிமம் 250 ரூபா தான், மேக்ஸிமமும் 250 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த ராசவள்ளி கிழங்கை வந்து விதையாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 250 ரூபா கொடுக்கணும். ஆனாலும் இப்போ கிடையாது, ஆன்லைனில் தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மா இஞ்சி, சர்க்கரைவள்ளி கிழங்குலையே பல ரகங்க, சர்க்கரைவள்ளி கிழங்குலாம் சொல்லவே முடியாத அளவுக்கு ரகங்கள். அப்புறம் மஞ்சள், கருப்பு மஞ்சள், நார்மல் மஞ்சள், இந்த மாதிரி இந்த கிழங்குகளுக்கே உரிய எல்லா வகைகளும் இருந்தது. ஆனால் இந்த நான் தேடி போனேங்க, இதில் நான் எதிர்பார்ப்போட போனது இந்த கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ரவுண்டாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. நாட்டு ரகம் விதைகள் அப்படின்னு சொல்லி கிழங்குகள்னு சொல்லி இதை வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, மாறன் சேம்பு அப்படின்னு. இதெல்லாம் சேகரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கங்க. இந்த அமைப்பு ரொம்ப சிரமப்பட்டு தான் இது எல்லாத்தையும் யார் யார் எங்கெங்கெல்லாம் வளர்த்தாங்களோ அங்கங்கெல்லாம் போயிட்டு இதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பயநாடு மஞ்சள் அப்படின்னு ஒரு மஞ்சள் ரகம் இருக்குது பாருங்கள். எல்லாரும் வந்து ஒவ்வொரு மஞ்சள் கிழங்கையும் ஒவ்வொரு கிழங்கு வகையிலையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த பேர் வந்து மறந்து போயிடும். வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனால் அவங்க கொடுத்த நம்பரில் நம்ம வாட்ஸ்அப் பண்ணால் இந்த கேட்லாக் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கேயே போய் நேரில் நம்மளுக்கு பிடிச்சதை வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஏதோ சில வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேங்க. அதனால் நேரில் போய் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ நான் ஜஸ்ட் சுற்றி பார்த்துட்டு மட்டும் இருந்துட்டு அப்படியே வந்துட்டேன். மரவள்ளி கிழங்குக்கு கூட விதை கிழங்கு இருக்குங்க. அதெல்லாம் அவங்க முருங்கை மரம் எவ்வளோ உயரம் இருக்குமோ அந்த உயரத்துக்கு மரவள்ளி கிழங்கே வளர்த்து அதை வச்சுருந்தாங்க. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஸ்டால் முழுக்க பல வகையான கிழங்கு வகைகள், ரகங்கள், இது எல்லாத்தையும் இந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சுருந்தாங்க. பல பேர் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்குறீங்க நீங்கள். இது என்ன பூசணிக்கா? உன் சைஸ் இருக்கேம்மா பூசணிக்கா. வையம்பட்டி பூசணியா? இது வெள்ளை பூசணி. இந்த பேர் சொரக்கால எப்படி குடுவையெல்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பேர் பாத்தியா? சிவகாசி பூசணி. இதுக்கெல்லாம் பேர் எழுதவே இல்லை. சட்டி பூசணி. இந்த பூசணிக்கு அழகாக இருக்குல்ல. ஆனால் இது விதையெல்லாம் வந்து நம்ம இதுவும் உழவு சுந்தர் அவர்களோட ஸ்டால் தான் நினைக்கிறேன். இத்தனை வகையான சுரக்காய், பூசணிக்காய், இது எல்லாமே நம்ம ஆன்லைனில் நம்பர் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணால் அவங்க நம்மளுக்கு டெலிவரி கொடுப்பாங்களாம். இது விற்பனைக்கே கிடையாது, இது அவ்வளவும் விற்பனைக்கே கிடையாதுங்க. இது எல்லாம் அவரோட ஸ்டால். ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். தேங்க்யூ. அவரை பார்க்க பெங்களூர்ல இருந்து. அப்படியா? உழவு சுந்தரை பார்க்க அவர்கள் அந்த கருப்பு சட்டை போட்டு போகிறார் பார்த்தீங்களா? அவர் வந்து பெங்களூர்லேருந்து வராராம். இந்த பாருங்கள், குடுவையெல்லாம் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணி குடுவையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? பாலிஷ் மாதிரி அந்த சொரக்காய் குடுவையை பண்ணுவாங்க. உங்கள் பாரு, இதோட ரகம்லாம் அங்கே இருக்குது பாரு, பச்சையாக. அதுதான் இதை காய வச்சு விதைக்கு விடும்போது இப்படி ஆகிடும். இந்த குடுவை எல்லாமே அதெல்லாம் பூசணிக்காய். இந்த குடுவையெல்லாம் வந்து சுரக்காய் ரகங்கள், வேற ரகம்.
எங்க அது அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கேன். அப்படியே நீங்களா கண்டுக்கல. இது பாருமா, இது எங்கே பேரு? பஸ் கூப்பிட்டா ஒழுங்கா ஆ தண்ணி குடிக்க எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, எண்ணெய் சேமிக்க அந்த மாதிரி பல விதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அரிசி ரகம் நெல் விதையெல்லாம் சேகரித்து சேர்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் கூட பண்ணுவாங்கல்ல. ஏன்னா இது மாய்ச்சரியம் உள்ளே கொண்டு போயிடுது, அப்புறம் வெயிலும் உள்ளே போகாது, அதனால அது பூச்சி பிடிக்காம இருக்குமா? மாய்ச்சல் அதாவது விதையில தானாக பூச்சி பிடிக்காது, ஈரப்பதம் ஏறினா தான் பூச்சி பிடிக்கும். ஈரப்பதம் ஏறாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூச்சி பிடிக்காது. ஸோ இது உள்ள ஈரப்பதம் போகாது. குடுவை ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால ஒரு சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கூட இதில் செய்யலாம். இதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஐயோ, உடைந்து விட போகிறது. வீணையில் பேஸ் பார்ப்பீங்க பாருங்க, குடுவை மாதிரி. ஆமாம், அது ஒரு விதமான பூசணியிலேருந்து தான் செய்கிறாங்க. ஒரு விதமான பூசணிக்காயில் இருந்ததா? பூசணி, அதே மாதிரி இந்த சுரை. ஓஹோ. ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும். பூசணி உள்ள குடஞ்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும், இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி சரி. இது வந்து அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, அதனால உடஞ்சிருக்கு. இல்லைன்னா இது ஒன்றும் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பேர் பீர்க்கங்காய் ரகங்கள். எடுத்து முடிச்சிட்டிங்களா? அந்த பக்கம் போயிட்டு நான் சொன்னேன் அந்த தொட்டி இதை காமிங்க, பார்க்கற வச்சு வர சொன்னாங்க. பீர்க்கங்காயோட ரகம் இது. நம்மளும் போய் சாப்பிட்டு வந்துடலாமா பேசாம? ரிச் கார்டு. இதை பார்த்தா அவங்க ஸ்னேக் கார்டான்னு கேட்குறாங்க. பீர்க்கங்காயோட வகை தான் அதெல்லாம். மரபு முறையில் விதை நெல் சேகரிப்பு, கோட்டை கட்டுதல். என்னது இது? சாணமா? என்னங்க இது? நெல் பதப்படுத்துறதா? நெல் கோட்டை. இது சுந்தர் அவர்களுடைய ஸ்டாலா? அங்க இருக்கா அவர் ஸ்டாலு? பொதுவா இருக்கிறது, பார்வைக்கு மட்டும், விற்பனை கிடையாது. அப்படியா? விதையை எடுக்கிறாரு, வெண்டைக்காய் விதையை எடுக்கிறாரு. பன்னீர் பாகல். இல்லை இல்லை, அது இல்லை. இது என்னங்க இது? ஆமணக்கு. ஆமாம் ஆமாம், அதே தான், கரெக்டு தான். ஏரிக்கரை மிதிப்பாகலாம். இங்கே பேர் ருத்ராட்ச பாகல்னு சொல்லுவாங்களாம். பாகல்லே எத்தனை வெரைட்டி பெறல. கொல்லிமலை காட்டு இஞ்சி. கத்திரிக்காய்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஆண்டாள் குளம் கத்திரி. பெரியார்பாளையம் அரணி கத்திரி. எங்கம்மா பெரியார்பாளையம் கத்திரிலாம் நம்ம கிட்ட இருக்கு? இது இருக்கு நம்மளுக்கு. இது பேர் இது இவ்வளோ பெருசாக இருக்கு. வெள்ளை நீல கத்திரி பாருங்க எப்படி இருக்குன்னு. மாயன் கீரை. இது நம்ம பக்கத்தில் நட்டு வச்சிருக்கோமே வீட்டு பக்கத்தில், அதுதான் இது மாயன் கீரை. சுத்தம் பண்ணாத நீங்க வந்து எந்த விதமான ப்ராசஸிங்கும் போகவே மானாவரி வெள்ளை கத்திரியா? இது பேர் இது. வரி குண்டு கத்திரி. இலைப்பிரண்டை. நெய் மிளகாய், கீ சில்லி, முட்டை கத்திரிக்காய், நெய் மிளகாய் வகைகள், மஞ்சள், பச்சை, பர்பிள் கூட இருக்கு போல இருக்கே நெய் மிளகாயில். அவரைக்காய் ரகம் பாரு.
இது எல்லாமே உண்டு. அறுவடை ஆகி 9 மாதம் ஆகி தக்காளி கிடையாதுண்ணா யானை காது அவரை. அவரைக்காலே பாருமா எவ்வளோ ரகம் இருக்குது இல்லை அவரை வகைகள். ஊதா ஓரவரி பச்சை பட்டாவரையும் காராமணி வகைகள் பாருங்க. காராமணி வகைகள் இருக்கு பாரு. கவுப்பி காராமணி சிவப்பா நீட்டாக வளர்ப்போம் நம்ம டோருக்கு. அதை விட்டால் ஏதோ தொடாமல் பார்ப்போம். சிவப்பு காராமணி தூக்க போகிறாராம் அவர். அதை விதை குறைவாக இருக்குது இல்லைம்மா சேல்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு. சர்க்கரை வள்ளி கிழங்கு ட்ரை பண்ணுவோமா? இல்லை கிழங்கு வகைகள் இருக்கு. ஸ்டால் போட்டிருக்காங்க. ஒன்று என்ன பண்ணலாம் மாடுல மண்ணிலே செஞ்சிருக்காங்க. விளக்கு என்ன தெரியும் இப்படி போட்டு எரிச்சிருக்காங்க. சன்ஃப்ளவர் இருக்கு. போட்டோ தெரியல. அது சட்டியில் பாண்டில் நெய் மிளகாவெல்லாம் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி அழகாக இருக்கு. விதைகள் திருவிழா. அங்கேயும் ஒரு நெய் மிளகா. இவ்வளோ தக்காளி எப்படிம்மா ஒரே நேரத்தில் ஸ்டாலில் வைக்கிறதுக்கு வளர்த்துருப்பாங்க? அவ்வளோ இடம் இருந்திருக்குமா? அங்கே பேர் வெண்டைக்காயோட ரகங்கள் அந்த பக்கம். அதான் பல பேரோட கூட்டு முயற்சியில் அவங்கவுங்க வளர்த்ததை கொண்டு வந்து இங்கே ஸ்டாலாக போட்டிருக்காங்க போல இருக்கு. மடிப்பு தக்காளி, கும்கும் கேசரி, கருப்பு வரி தக்காளி, பர்பிள் தக்காளி, பிராண்டி ஒயின் டொமாட்டோ. பல்பு தக்காளி. இது சைஸே இவ்வளோ தான் போல இருக்கு. எல்லோ பியர் டொமாட்டோ. சன் கோல்டில் பாரு செரி டொமாட்டோ. மஞ்சள் கலரில் வரும், சிவப்பு கலரில் வரும். இப்போ சன் கோல்டுலேயும் இருக்குது. இது பேர் ஜாமுன் டொமாட்டோவா, குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும் போல இருக்குது. தக்காளியே பாருங்க பேர். இது பேர் ரொம்ப குட்டியா. இது பேர் வேலண்டைன் டொமாட்டோவா. இது பாருமா, இது ஆக்ஸ் ஹாட்டு. வித்தியாசமாக இருக்குல்ல. ஆமாம், இது பேர் வெண்டைக்காய். ஐயோ வெண்டைக்காய் பாருங்க. இது என்ன சார்? மல்பரி பட்டுப்பூச்சி இருக்குங்க, சில்வா. ஒரு நம்பர் தானே சார்? ஆமாம், இது வாட்ஸ்அப் கேட்லாக். வாட்ஸ்அப் உள்ள கேட்லாக் இருக்கும். நீங்கள் என்ன வெரைட்டி வேணும்னு பார்க்கலாம். சரி சார். மல்பெரி வேணும்னா நீங்கள் அங்கே அந்த பேனர் இருக்குல்ல, ஒயிட் பேனர், அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கே சார் ஒயிட் பேனர்? அங்கேயா? நம்மாழ்வார்னு போட்டிருக்கேன். அங்கே ஒயிட் பேனர் இருக்கு. தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்வொர்க். ஓ
கொஞ்சம் போய் நம்ம இப்போ சுத்தி பார்த்தோங்க. நிறைய காய்கறிகள் ரகரகமா இருக்கும் பாத்தீங்களா. இப்போ ஒரு தக்காளினாலே எவ்வளோ வகைகள் இருந்ததுன்னு நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி ஒரு பச்சை மிளகால நெய் மிளகாலேயே பல ரகங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளோட ரகங்கள் டைப்ஸ் வந்து இங்க ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நம்பரும் கொடுக்குறாங்க. அவங்க கூட்டமைப்பா இருக்க அந்த நம்பர் கொடுக்குறாங்கங்க. அந்த நம்பர்ல வந்து நம்ம ஆன்லைன்ல என்னென்ன ரகங்கள் வேணும், இப்போ தக்காளியே வந்து பல்பு தக்காளி வேணும், எனக்கு வந்து சிறகு அவரை வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு அதுக்குரிய பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க அனுப்புவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க போல இருக்கு, இவ்வளோலாம் காய்கறி ரகங்கள் இருக்குது, நாட்டு ரகத்தில் இவ்வளோ கிழங்குகள் வந்து நம்ம மருத்துவ குணம்லாம் அதிகமாக இருக்கிறத மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வேலூர் திருவிழாங்க. இங்கே பயங்கரமாக வெயில் போட்டு தாக்குதுங்க, சுற்றியே பார்க்க முடியல. காரில் வரும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எனக்குரிய விதைகள் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. லஞ்ச் சாப்பிட்டுட்டு திரும்ப போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ 3:15 4 மணிக்கெலாம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. பாபு ஆர்கானிக் கார்டன் அவர்கள் இலவச விதை பகிர்வு பண்ணிட்டு இருக்காரு. அவர் எடுப்போமா, நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃப்ரீயா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாமா? சேனல்ல நம்பர் இருக்கேன். பாபு ஆர்கானிக் கார்டன் வித்துட்டு கொடுத்துட்டாரு போல இருக்கே, சேல்ஸ் சீட்ஸ் போயிடுச்சு. தேங்க்யூ. என்னென்ன பகிர்ந்தாரு? அவரை இது ஓ அதுவா, ஓகே ஓகே ஓகே, முடிச்சிட்டாரு போல இருக்கு அவரு. சரி சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. முடிச்சிட்டாரு போல இருக்கேம்மா அவரு. அத போயிட்டாரு அங்க பாரு. எங்க ப்ரோ, எங்களுக்குலாம் விதை எதுவும் இல்லையா ப்ரோ? எங்களுக்கு எதுவும் விதை எல்லாம் இல்லையா? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சு அந்த நசுக்கு எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் இல்லையே, இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல எனக்கு. தெரிஞ்சிருந்தா நாங்க எடுத்துட்டு வந்திருப்போமே. இதுதான் இருக்கு. சரி, இது வந்து பூனைக்காளி விதையா? இது பூனைக்காளிங்க. இது வந்து ஒரு கீரை. இது இது என்னன்னு தெரியலையே, இவ்வளவு குட்டியா இருக்கு. பூனைக்காளி விதைப்பீங்களா? வச்சிருக்கீங்களா கார்டன் வீட்டுல? சரி, என்னென்ன செடி வளர்க்குறீங்க? பூச்செடி தான் அதிகமா இருக்கு. பூச்செடிகள் விதை பகிர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, சூப்பரா இருந்திருக்கும். சரிங்க. இங்க இன்னொருத்தவங்க யாரோ ஃப்ரீயா விதை கொடுக்குறாங்க போல இருக்கு. என்ன விதை கொடுக்குறாங்க? முடிச்சிட்டாங்க. ஏறிட வேண்டியதான். இலவச விதை பகிர்வு வந்து பெண்ல கூட எழுதிக்கோங்க. சோ அதனால வந்து கண்டிப்பா வந்து நிறைய சீட்ஸ் ஷேர் பண்றேன். சரிங்களா மேம்? இலவச விதை பகிர்வா மேம்? இலவசமா விதை பகிர்வு? இலவசம். 2 3 கிளிக் பண்ணிடு. ரொம்ப பிடிக்கும் உங்க கார்டன், நல்லா பார்த்துட்டே இருப்பேன். நிறைய செடிகள் வளர்க்குறீங்களா? சரி சரி. மாடியில பூச்செடிகள். அரியூர். என்ன? அரியூர், வேலூர். ஓ, வேலூர் அரியூரா? சரி, இந்த ஊர் பக்கம்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. கோல்டன் தெரியுங்களா? அது தெரியாத அங்கேயே. என்னென்ன செடிகள் வச்சிருக்கீங்க? 50 அந்த காய்கறி செடிகள், மூலிகை செடி. பூனைக்காளி, அப்புறமா வந்து இது என்னமா? இது என்ன கிழங்கு? இது என்ன கிழங்குக்கா? இது என்னது? சிறுகிழங்கா? எவ்வளோக்கு கொடுப்பீங்க மினிமம்? ஒன்னு எவ்வளோ?
இது வந்து 10 rupees. இது வந்து பெருசுனா 20, சின்னதுனா 10. அது 5 பீஸ் வந்து இது என்ன கிழங்குங்க அது? இது என்ன கிழங்குங்க? சரி சரி. மா இஞ்சா? மா இஞ்சு. சக்கரவள்ளி கிழங்குலாம் எப்படி? அது 1 கிலோ 50 ரூபாய். 1 கிலோ அது விதையாவும் விதைக்குதான். எண்ணெய் வரும். கொதிக்க வச்சதுல இருந்து கூல் இது பண்ணுவாங்க. குளிர்ச்சி பண்ணனாக்கா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வழி அதுல இருக்க எண்ணெய் எல்லாம் எடுத்துவாங்க. இதுனாச்சும் பரவாயில்ல. இதை எடுத்து கருத்தரங்கு வெயில்ல காய வச்சு நமக்கு வந்து அதுக்கு மேல கலர் சேர்த்து கொடுத்துருவாங்க. இந்த மேல நீட்டா அழகா பிளாக் சில்லி, கருப்பு தக்காளி எல்லாம் வாடி போயிருக்கு. இங்க இந்த மிளகாவை பாரு. என்ன இது பஜ்ஜி மிளகாவா? இது காஷ்மீரி மாதிரி இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு. 5 வருது 10 வருது அதிகமா. ஆமா கருப்பாட்டும் ஒன்று வெள்ளையாட்டும். நம்மளுக்கு தோதுவா ஒன்றும் இல்லையா இங்க? ஐஸ்கிரீம் வேணுமா? எந்த ஐஸ்கிரீம்? என்ன ஐஸ்கிரீம் அது? எங்க விற்கிறாங்க? எங்க விற்கிறாங்கம்மா? என்ன ஐஸ்கிரீம் அது? இருக்காங்க ஐஸ்கிரீம். எவ்வளோங்க ஒன்று? 20 ரூபாமா. உனக்கு வேணுமாப்பா தம்பி ஐஸ்கிரீம்? உனக்கு 2 கொடுங்க. பலாப்பழ ஐஸ்கிரீம். சரி 3 கொடுங்க. வெறும் பலாப்பழ ஐஸ்கிரீம் மட்டும்தானா? மாம்பழமா? மாம்பழம் 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 மேங்கோ ஏன் ஒரு மாதிரி இருக்க? மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா இருக்கும். நான் சொல்றேன்ல கேளு. பலாப்பழத்தை சாப்பிட்டேனா ரெண்டுத்துமே டேஸ்ட் பார்க்கலாம். பலாப்பழம் ஃப்ளேவர் லைட்டா இருக்கு. வெயிலுக்கு அதுவும் சில்லா இருக்கு. மேங்கோ தான் சூப்பரா இருக்கு. கச்சா மேங்கோ மாதிரி இருக்கு. அந்த சாக்லேட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. பழப்பழமும் நல்லா இருக்கு, மேங்கோவும் நல்லா இருக்கு. 1 20 ரூபா. சாப்பிடு. நுகர்வு நாமெல்லாம் நமக்கான அடையாளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இங்க பல ரகமான காய்கறிகள், விதைகள் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டோங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம இங்க இப்போ வந்தோம். நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டேன். கடைசியில் பார்த்தா விதைகள்லாம் இப்போ 3.25 அப்படிங்கிறதுனால நிறைய செடிகள்லாம் விற்றதான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. ஆனால் காலையில் வந்திருந்தா கிடச்சிருக்கும் போல இருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே வாங்கலைங்க. எதுவும் வாங்காததான் நான் திரும்பி போகிறேன். ஏன்னா இங்கே நம்ம இந்த விதைகள் பார்த்தோம் பார்த்தீங்களா, பல ரகமாக கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸு அது எல்லாமே அவங்கக்கிட்ட ஆன்லைனில் கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆன்லைனில் புக் பண்ணி நம்ம அந்த விதைகளை வாங்கிக்கணுமா. ஸோ இங்கே ஸ்டால்ஸில் இந்த பின்னாடி பார்க்குற எந்த டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸோட விதைகளுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே வாங்கலை இன்னும். இது வரைக்கும் பல விதை திருவிழாக்கள் நான் போயிருக்கேங்க. என் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எஸ்ஆர்எம் கூட போனோம் பார்த்தீங்களா, சாப்பிட்டு ரொம்ப கூலாக சாயந்தரம் தான் போனோம். நல்லா வெயில் தளரட்டும், அப்புறமா பொறுமையாக போகலாம் அப்படின்னு. அப்படி போயே நான் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபா கிட்ட விதைகள் நான் வாங்கிட்டு வந்தேங்க. அதை தான் நான் இந்த ஆடிப்பட்டம் தைப்பட்டத்துலலாம் போட்டு அறுவடை காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரியே இந்த பாண்டிச்சேரி விதை திருவிழா போனோம். அங்கேயும் இந்த விதை திருவிழாவில் பரவாயில்ல அப்புறமா எடுத்துக்கிறேன்.
நீங்க சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா. நீங்கம்மா? நாங்க ஆர்காடுங்க. ஆர்காடா? சரி, பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? என்ன வாங்குனீங்க? நாங்க பாப்பா தான் நான் வாங்கிட்டேன். விதையே இல்லம்மா இங்க, விதைகளே இல்லையே அதுதான் ஏமாந்து 10 மணிக்கே போயிட்டு சொல்லலாம். அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா என்னன்னு தெரியலையே, நான் எதுவுமே வாங்கல. இவ்வளவு நிறைய பாப்போங்க. எங்க வீடியோஸ் பாப்பீங்க. இது சுரபிக்கு கூட போயிட்டு காமிச்சு மைல் செக்கிங் போனீங்களா? 11 மணிக்கு மேல அப்படிங்கறதுனால எந்த விதையும் எல்லாருமே வாங்கிட்டாங்க. விதைகள் எல்லாமே வித்து போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கண்ணுக்கு குளிர்ச்சியா பல ரக டொமேட்டோஸ், சில்லி வகைகள், காய்கறி வகைகள்லாம் இருந்ததுங்க. ஒண்ணுமே வாங்கல. சென்னையில இருந்து அவ்வளவு தூரம் கிளம்பி வந்துட்டு இப்ப நான் வெறும் கையா ஏமாற்றுறதோட தான் போறேன். சுத்தி பார்த்ததுதான் மிச்சம். இப்போ ஃபைனலா வந்து நம்ம இந்த ஸ்டால் எக்ஸிபிஷன் விதை திருவிழாவை முடிச்சிட்டோங்க. நான் வந்து பல கற்பனைகளோட வந்தேன். அதாவது கருணைக்கிழங்குன்னு உருண்டையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம். அதோட விதை கிடைக்கும். பேபிகார்ன், அப்புறம் சோளத்திலேயே சிவப்பு சோளம், இந்த மாதிரி பல ரகத்தில் நான் இன்னும் வளர்க்காததெல்லாம் தேடிட்டு வந்தேன். ஒரே பதில் தான் சொன்னாங்க, 11 மணிக்குள்ளே எல்லாம் விற்று போச்சு. இங்கே நீங்கள் பார்த்த அந்த பல ரக வண்ணங்களில் இருக்க, பல கலர்ஃபுல்லாக இருக்க இத்தனை விதைகளும் உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு தேடி வந்து விதைகள் சேர்ந்துரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஏமாற்றம் தான். இது நாள் வரைக்கும் வெறும் கையோட போனது கிடையாது. ஒரு எக்ஸிபிஷனோ விதை திருவிழாவோ இந்த மாதிரி வந்து இங்கே வந்து இப்போது ஒன்றுமே வாங்கலை, வாங்கிட்டு போனோம். அப்போ தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பல ரக காய்கறிகள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேலும் மாடி தோட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.